எப்படி இருக்கீங்க எல்லாரும்? இன்னைக்கு வந்து உங்களுக்கு லஞ்சுக்கு வேணுங்கிற டிஷ் பண்ணி காமிக்கலான்னு இருக்கேன். அது வந்து சுண்டைக்காய் கூட்டு. வீக்லி ஒன்ஸ் நீங்கள் சுண்டைக்காய் வீக்லி ஒன்ஸோ இல்லை மந்த்லி ரைஸோ எடுத்துட்டேன்னாக்க அந்த கசப்பு நம்ம உடம்புக்கு நல்லது. அடிக்கடி பண்ண வேண்டாம், வித் ரைஸ் பண்ணால் போதும் மந்த்லி. அது வந்து கொஞ்சம் கிடைக்கிறது கஷ்டம், சிட்டிலெல்லாம் கொஞ்சம் கிடைக்க மாட்டேங்கிறது. அது எங்கே கிடைக்கிறதோ நீங்கள் பார்த்துட்டுலாம் டக்குன்னு வாங்கி வந்துருக்கோம். வாங்கிட்டு அதை நீங்கள் பண்ணா நல்லது. அந்த தோற்பு நம்மளுக்கு உடம்புக்கு வேணும். இப்போ அதுக்கு என்ன பொருள் வேணும் பார்க்கணும்னா, தேங்காய் எண்ணெய் தாளிச்சு கொட்டுறதுக்கும் வறுக்கிறதுக்கும் தேங்காய் எண்ணெய். அப்புறம் வந்து இந்த மசாலாவுக்கு வந்து அரைக்கிற மசாலா வந்து உளுத்தம்பருப்பு. நான் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டுருக்கேன் உளுத்தம்பருப்பு. காரத்துக்கு நீங்கள் உங்கள் மிளகாயை பார்த்து போட்டுக்கணும். நான் 5 மிளகாய் போட்டுருக்கேன். அப்புறம் தேங்காய் வந்து ஒரு பெரிய பீஸ் வந்து சின்ன பீஸாக பண்ணி வச்சுருக்கேன். பெரிய 2 பீஸை சின்னதாக பண்ணி வச்சுருக்கேன் தேங்காய். இது வந்து அரைக்கிற மசாலா. அப்புறம் வந்து வேக விடுறதுக்கு பைத்தம்பருப்பு தான் அது கூட்டு. பைத்தம்பருப்பு வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போட்டுருக்கேன் பைத்தம்பருப்பு. சுண்டைக்காய் வந்து ஒரு கைப்பிடி அளவு. இது வந்து ஒரு 4 பேர் சாப்பிடலாம். அந்த மாதிரி ரொம்ப வேணாம், சுண்டைக்காய் வேணாம், இவ்வளோ போதும், இந்த அளவு போதும். இதை வந்து நம்ம உப்பு மஞ்சப்பொடி போட்டு குக்கரில் வேக வைக்க போகிறோம். இப்போ வந்து முதல்ல இதெல்லாம் அரைச்சிடலாம். அப்போ அது தேவையான உப்பு. இது வந்து பெருங்காயம். சுண்டைக்காய் வந்து நீங்கள் கல் இருந்தாக்க நெசுக்கிங்கோ, அப்படி கல் வேண்டாம் நெசுக்க வேண்டாம்னா கத்தியால் நீங்கள் இப்படி நறுக்கின்னுட்டேன்னாக்க உள்ளுக்குள்ள எசன்ஸ் இறங்கிறதுக்காக தான். முழுசா போட்டால் ஒன்றுமே இறங்காது. அதனால நீங்கள் வந்து இதை கல்லால் சிதைச்சிருங்கோ, இல்லைனாக்கா கத்தியால் நறுக்கிங்கோ. ஆனால் முழுசா மாத்திரம் போட்டுடாதீங்க, உள்ள ஒன்றுமே இறங்கியிருக்காது. இப்போது அந்த 1.5 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பை போட்டிருக்கேன். அதோட கொண்ட காரத்துக்கு நான் 5 மிளகாய் தூள் போட்டுருக்கேன். வெங்காயத்தை கூட நீங்கள் இதில் போட்டுக்கலாம், இல்லை வந்து தாளிச்சு குட்டும் போது அப்புறம் போட்டுக்கலாம். நீங்கள் கடுகு பருப்பு தாளிச்சு குட்டு இல்லை அப்போ கூட போட்டுக்கலாம், எப்போ வேணால் போட்டுக்கலாம். பொடி பெருங்காயம்னா நான் எப்போ வேணால் போட்டுக்கலாம். கட்டினாக்க நீங்கள் வேக வைக்கும் போதே போட்டுக்கலாம். இதை கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனில் வறுத்துருக்கோம். தேங்காய் எண்ணெயிலே பண்ணுவோம். வறுக்கிறதும் தாளிச்சு கொட்டுறதும் ரெண்டுமே தேங்காய் எண்ணெயில் பண்ணுவோம். நல்லா இருக்கும், வாசனையாக இருக்கும். இன்னொரு டிஃபரெண்ட் ஆயிலுக்கு தேங்காய் எண்ணெய் ஃபேட் கம்மி, நல்ல கொலஸ்ட்ரால் தேங்காய் எண்ணெய். அதனால நம்ம தைரியமாக யூஸ் பண்ணலாம். வாசனையும் ஜாஸ்தியாக இருக்கும். டிஃபரெண்ட் ஆயில் ஒரு வாசனையும் வராது, இதில் மனமாக இருக்கும். நம்ம இந்த கலரில் நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். அந்த இழுப்பச்சட்டியோட சூட்டுக்கு இன்னும் கொஞ்சம் கலர் ஆகிடும். இதெல்லாம் கேஸை சேவ் பண்ணுறதுக்கு ஒரு டிப்ஸ் உங்களுக்கு. இது போதும். அந்த இழுப்பச்சட்டி சூட்டுக்கு நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகிடும். தேங்காயை வறுக்க வேண்டாம், பச்சையாக அரைக்கணும். இது கூட இப்போ நம்ம இது ஆறட்டும், அரைக்கலாம். இப்போ நம்ம குக்கரில் வந்து பைத்தம்பருப்பையும் போட்டு சுண்டைக்காயும் போட்டு உப்பு போடாதீங்க, மஞ்சப்பொடி மாத்திரம் போடுங்க, பெருங்காயப்பொடி போடுங்க. பெருங்காயப்பொடி எப்போ வேணால் போட்டுக்கலாம். நீங்கள் இதில் போட்டுக்கலாம், இல்லை வேகும் போது போட்டுக்கலாம், இல்லை தாளிச்சு கொட்டும்போது ஃபினிஷிங்கில் தாளிச்சு கொட்டுவோம் பார்த்தீங்களா, அதில் கூட போட்டுக்கலாம். இப்போ நம்ம குக்கரில் வேக வச்சிடலாம். பாருங்க, குக்கரில் வெந்துட்டு சுண்டைக்காயும் பைத்தம்பருப்பும் நல்லா வெந்துட்டு, இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுங்க உப்பு, அதுக்கு மேலே வேண்டாம். அப்புறம் பெருங்காயம் இருக்கட்டும், நம்ம தாளிச்சு போட்டுக்கலாம். இந்த வறுத்தோம் இல்லையா, உளுத்தம்பருப்பு மிளகாய் தேங்காய் வறுக்கல, தேங்காய் பச்சை உளுத்தம்பருப்பு மிளகாய் வறுத்தோம் இல்லை, தேங்காய் வச்சு அரைச்சிட்டோம். அரைச்சி அந்த விழுது ரெடியாக வச்சுருக்கோம். இப்போ வந்து அந்த விழுதையும் போட்டு நம்ம ஊற்றிக்கிற பக்குவத்துக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த தண்ணியை விட்டு விளாவி நல்லா இன்னொரு 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். நீங்கள்
ஊற்றி நல்லா எல்லாத்தையும் கலந்துட்டு கேஸில் வச்சுட்டு ஒரு 10 கொதி வந்தால் போதும், அதுக்கு மேலே வேண்டாம். அப்புறம் தேங்காய் எண்ணெயில் கடுகும் உளுத்தம் பருப்பும் கருவேப்பிலையும் தாளிச்சு கொட்டிடலாம். காரத்துக்கு வேணுங்கிற மிளகா போட்டோம், அதனால தாளிச்சு கொட்டும்போது மிளகா போட அவசியம் இல்லை. அச்சு விட்டாச்சு, உப்பு போட்டாச்சு, எல்லாம் இப்போ சேர்ந்து கொதிக்கிறது. ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சா போகிறோம், அதுக்கு மேலே கொதிக்க விட வேண்டாம். தேங்காய் வந்து எவ்வளோ கொதிக்க விட்றோமோ அவ்வளோக்கா சாட்டு ஜாஸ்தி ஆகிடுமா, அதனால தேங்காய் போடும். பாருங்க, தேங்காய் எண்ணெயில் கடுகு உளுத்தம் பருப்பு தாளிச்சு கொட்டிருக்கேன். கடுகு நீங்கள் வெடிக்க கேஸு ஹீட்டாக இருக்கிற பட்சத்தில் கடுகு வெடிக்க ஆரம்பிச்சோன்னா நீங்கள் கேஸை அணைச்சிடலாம். கேஸ் அணைச்சப்பறம் தான் கடுகு நிறைய ஃபுல்லாக வெடிச்சுட்டு உளுத்தம் பருப்பு சவுந்துடுது. இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு வேணுங்கிற பெருங்காய பொடியை போட்டுடலாம் அதில் எண்ணெயிலேயே. ஒரு 3 சிட்டிக்கு போட்டுமா போகிறோம். நான் வந்து என்ன பண்ணுவேன், இந்த மாதிரி கூட்டுக்கெல்லாம் பச்சை தேங்காய் ஊற்றுவேன். அதனால் ஒரு டீஸ்பூன் வந்து பச்சை தேங்காய் தாளிச்சு கொட்டுறதுக்கும் 1 டீஸ்பூன் இந்த பச்சையாகவும் ஊற்றுனாக்க வாசனையாக இருக்கும். இறக்கி வச்சப்புறம் தான். இப்போ தாளிச்சு கொட்டியாச்சு. பாருங்க, சுண்டைக்காய் வைத்தம்பருப்பு போட்டு கூட்டு பண்ணுங்க, சாப்பிடுங்க. நான் உங்களுக்கு சுண்டைக்காய் சாம்பார் பண்ணி காமிச்சிருக்கேன். அதுல புளி உண்டு, இதுல புளி கிடையாது. சில பேருக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கும், சில பேருக்கு இந்த டேஸ்ட் பிடிக்கும். அதனால வெரைட்டியா பண்ணி சாப்பிடலாம். நீங்களும் பண்ணி பாருங்க, சாப்பிடுங்க, எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. நெக்ஸ்ட் ரெசிபியோட உங்களை நான் மீட் பண்றேன். பாய்.